இந்த வீடியோவில் நம்ம பிசிபி டிசைன் பார்க்க போகிறோம். நீங்கள் போன வீடியோவில் ஸ்கிமேட்டிக் டிசைன் அதெல்லாம் முடிச்சதுக்கு வாங்க. வெல்கம் டு த டின்னர் சீரிஸ். இப்போ ஸ்கிமேட்டிக்கை நம்ம பிசியை கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஆல்ட் ஐ நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். அப்படி பண்ணலாம், இல்லைனா இங்கே போய் டிசைனில் கன்வெர்ட் டு பிசிபி அப்படி கொடுத்துடலாம். இங்கே எல்லா சேஞ்சஸும் காட்டும், எல்லாத்துக்கும் அப்ளை கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட காம்பனன்ஸ்லாம் அங்கே இருக்குது, இங்கே வந்துச்சு. பிசிபி டிசைன் பொறுத்த வரைக்கும் எடுத்தோடனே நம்ம பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைஸு, ஷேப், அதுதான் முக்கியம். பிசிபியோட சைஸ், ஷேப் தான். ஏன்னா அதுக்குள்ளே தான் நம்ம காம்பனன்ஸ் எல்லாம் உள்ள வைக்க போகிறோம். போர்டோட அவுட்லைன் நம்ம போட போகிறோம். இதை கொஞ்சம் தள்ளி வச்சுறேன். மேலே பிளேஸ் இருக்குல்ல, பிளேஸில் போய் அவுட்லைன் நம்ம எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள், சர்க்கிள், பாலிகன்ஸ் அந்த மாதிரி காமன் ஷேப்ஸ் தான் இருக்குது. உதாரணத்துக்கு ரெக்டாங்கிள் எடுக்கிறேன். இங்கே சைஸ் பார்த்தீங்கன்னா மில்ஸில் காட்டும். 1000 மில்ஸ் வந்து 1 இன்ச்சு. இது மில்லிமீட்டரில் எம்ஐஎல் மில்ஸ். நம்ம மில்லிமீட்டர்ஸ்க்கு மாத்திரம் கியூ ப்ரெஸ் பண்ணுறோம். கியூ ஷார்ட்கட் பார்த்தீங்களா, மில்லிமீட்டர்ஸ் மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம செட் பண்ணலாம். லெங்க்த்து, வித் அதெல்லாம் 50 டேப் கொடுத்துட்டு அடுத்தது மாறும். டேப்னு வந்துட்டா ஹைட் வந்துடும். இங்கே ஒரு 60 வைக்கலாம். ஸோ 5 சென்டிமீட்டர், அப்புறம் 6 சென்டிமீட்டர்ஸ் போர்டு. இது இந்த ஸ்டார்ட் ஒய் இருக்குல்ல, அதே போது டாப் கார்னரில் தான் இருக்கும். நம்ம சென்டர்லையும் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இது 2 மாறுதா, எக்ஸு ஒய் மாறுதா. இதில் கார்னர் ரேடியஸும் நம்ம கொடுக்கலாம். சரி, இதை நான் இப்போ டெலீட் பண்ணிடுறேன். அடுத்து இங்கே இன்டர்ஃபேஸில் இருக்க கிரிட்டு பார்ப்போம். டிஃபால்ட் வந்து 0.127 இருக்கும். அதான் மில்ஸில் இருக்கும். நான் எப்போதும் மில்லிமீட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இது 0.2 வச்சுக்கலாம். இதுக்கு ஸ்டாண்டர்ட் சைஸ் அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ சின்ன போர்டுனால 0.2, அப்புறம் இங்கே ஆல்ட் சைஸ் வந்து 0.1 வைப்போம். இதே பெரிய போர்டுனா 1 மில்லிமீட்டர்ஸ், இது வந்து 0.2 அப்படி கூட வைக்கலாம். சரி, இந்த ஆல்ட்னா என்னென்னு காட்டுறேன். இது இப்போ நம்ம கிரிட் சைஸ் 1, அப்புறம் ஸ்னாப் சைஸும் 1 செட் பண்ணியிருக்கோம். ஆல்ட் சைஸ் 0.2 செட் பண்ணுறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர் கரெக்டாக ஸ்னாப் ஆகுதா. இது நான் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணேன்னா 0.2 மில்லிமீட்டர் ஸ்னாப் ஆகும். இந்த 0.2 தெரியுதா அந்த டிஃப்ரென்ஸ். சரி, மறுபடியும் மாற்றிட்டேன். 0.2, இது 0.1. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து ஹார்ட் ஷேப் பிசிபி. அதுக்கு இங்கே ஃபைலில் போய் இம்போர்ட் டிஎக்ஸ்எஃப் ஃபைல் கொடுப்போம். இந்த ECDL போர்டு அவுட்லைன் எடிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ போர்டு அவுட்லைன் வந்து நம்ம வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி கஸ்டம் ஷேப் சொல்கிறேன். ஹார்ட் இல்லைனா வேறு ஏதோ ஸ்டார் ஷேப் பண்ணுறீங்கன்னா வேறு சாஃப்ட்வேர்லேருந்து எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஆனால் இன்டர்நெட்லேருந்து நீங்கள் டிஎக்ஸ்எஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹார்ட் டிஎக்ஸ்எஃப் இல்லைனா ஸ்டார் டிஎக்ஸ்எஃப், உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ பண்ணிக்கலாம். அது இன்டர்நெட்டில் இல்லைனா நீங்களே டிசைன் போட்டுடலாம். ஆட்டோ கேடில் போடலாம், இல்லைனா இங்க்ஸ்கேப்பில் பண்ணலாம். நான் ஒரு ஹார்ட்டோட டிஎக்ஸ்எஃப் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். பிளேஸ் இம்போர்ட் பண்ணுறப்ப நம்ம லேயர் மாற்றிடுவோம். நம்ம போர்டோட அவுட்லைன் தானே செட் பண்ணுறோம். ஸோ போர்டு அவுட்லைன் லேயரில் வைப்போம். அவ்வளோதான், வச்சாச்சு. இப்போ இதை நான் மாற்றி காட்டுறேன். இது பாருங்கள், இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் வருதா. இது வந்து ஒரே குரூப்பில் இருந்தால் தான் நம்மளால் ஒன்றா மூவ் பண்ண முடியும். மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு குரூப்பில் போய் அவுட்லைன் ஏதாச்சும், இதை நேம் நீங்கள் என்னென்ன வச்சுக்கலாம். நான் அவுட்லைன்னு போடுறேன். இப்போ பார்த்தீங்களா, நான் ஏதாச்சும் ஒன்று மூவ் பண்ணினா எல்லாமே மொத்தமாக மூவ் ஆகுது. இப்போ இந்த போர்டுக்கு நம்ம ஆரிஜின் செட் பண்ண போகிறோம். இந்த கிராஸ் தான் ஆரிஜின்னு சொல்லுவாங்க. நம்ம பிளேஸ் மெனுவில் போய் இங்கே கேன்வாஸ் ஆரிஜின் செட் பண்ணுறோம். பை கர்சர். இப்போ நம்ம கிளிக் பண்ணுற இடம் அந்த ஆரிஜினாக மாறிடும். நான் அந்த டிப்பை ஆரிஜினாக செட் பண்ணுறேன். அவ்வளோதான், ஆரிஜின் செட் பண்ணுறோம். இந்த ஹார்ட்டோட அவுட்லைனோட டிப் இருக்குல்ல, இந்த டிப், இதை நம்ம ஆரிஜினாக வச்சுருக்கோம். பிசிபி லேஅவுட் வந்து மொதல் உங்கள் மைண்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட் இமேஜின் போகணும், எங்கே போகணும், காம்பனன்ஸ்லாம் எங்கே வைக்கலாம், என்ன ஷேப்பில், என்ன எப்படி டில்ட் பண்ணி வைக்கிறது, அதெல்லாம் நீங்களே ஃபஸ்ட் இமேஜின் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இதில் லேஅவுட் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்போனன்ட்ஸ், அப்புறம் வேறு என்ன உள்ள வைக்கணுமோ அது எல்லாத்தையும் போர்டில் நம்ம வைக்க போகிறோம். அதுதான் லேஅவுட் ப்ராசஸ். இது வந்து ஒரு கீ செயின் மாதிரி நான் பண்ண போகிறேன். அதனால கீ ஹோல் தேவைப்படும்ல, அதை ஃபஸ்ட்டு வச்சிடலாம். இது இங்கே ஸ்லாட் ஹோல், இந்த சர்க்கிள் ஹோல் வைக்கலாம். இல்லைனா இங்கே போய் பிளேஸில் போய் ஸ்லாட் செட் பண்ணலாம். இந்த ரோவில் இருக்க எல்லாமே இந்த பிளேஸ்லேயும் இருக்கும். இது கீ செயின் ஹோல், அதனால் 1 மில்லிமீட்டர்னா 2 மில்லிமீட்டர் டயமீட்டர் வைக்கலாம். நான் வந்து 1.2 செட் பண்ணுறேன். ஸோ 0.6 ரேடியஸ். இது போர்டோட அவுட்லைன் பக்கத்துலேயும் நம்ம வைக்க முடியாது. இங்கேருந்து அட்லீஸ்ட் ஒரு 1 மில்லிமீட்டர் கேப் இருக்கட்டும்.
ஸோ நான் 1 மில்லிமீட்டர் தள்ளி வைக்கிறேன். அடுத்து நம்ம என்ன வைக்கிறோம்? பேட்டரி ஹோல்டர் வச்சுருவோம். பேட்டரி ஹோல்டர், சுவிட்சு. ஓகே. நம்ம அப்பப்போ 3D ப்ரிவியூவும் பார்த்துக்கலாம். ஓகே, வந்துடுச்சு. இங்கே இந்த ப்ரிவியூவில் நம்ம பேக்ரவுண்ட் கலர் மாற்றிடலாம். இது நீங்கள் என்ன செட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி போர்டுக்கு வந்து கலர்ஸ் நிறையா இருக்குது. ப்ளூ வந்து டிஃபால்ட். இதுதான் 3D ப்ரிவியூ. இது போர்டோட டாப்பு, இது வந்து பாட்டம். இங்கே காம்பனன்ட்ஸ்லாம் இப்போ மிதந்துக்கிட்டு இருக்குது. அதை நம்ம அடுத்து போர்டுக்குள்ளே வைப்போம். ஜேஎல்சி பிசிபியில் நிறைய கலர்ஸ் வச்சுருப்பாங்க. க்ரீனு, ப்ளூ, ரெட்டு, பர்பிள் கூட வச்சுருக்காங்க. பர்பிள் ரொம்ப காமன் ஆயிடுச்சு இப்போ. நம்ம ஹார்ட் வந்து ரெட்டில் வைக்க போகிறோம். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்இடிஸ் இருக்குல்ல, எல்இடிஸ் வந்து அவுட் ரிங்கில் ஒன்று வைப்போம். அப்புறம் ரெண்டாவது இன்னொரு ரிங் வைக்க போகிறோம். இந்த பேட்டரி ஹோல்டர் அப்புறம் சுவிட்சை நம்ம பின்னாடி தள்ளிடலாம். அது எப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கம்பனண்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம பி ப்ரெஸ் பண்ணால் பாட்டம் லேயருக்கு போயிடும். டீனா டாப் லேயர், பி ப்ளூ கலராக மாறிடுச்சு, அப்படின்னா பாட்டம் லேயர். இது நான் கிளிக் பண்ணிவிட்டு பி ப்ரெஸ் பண்ணலாம். இல்லைன்னா இங்கே டாப் லேயரை பாட்டம் லேயரை மாற்றலாம். இப்போ மறுபடியும் 3D ப்ரிவியூ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா பாட்டம் லேயருக்கு வந்துடுச்சு. காம்பனன்ட்ஸ் ரொட்டேட் பண்ணுறது ஸ்கெமேட்டிக் வியூ மாதிரி தான் இதுவும். ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 90 டிகிரிஸ் ரொட்டேட் ஆகும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு டிகிரி ரொட்டேஷன் வைக்கணும்னா இங்கே செட் பண்ணிடலாம். நீங்கள் என்ன ரொட்டேஷனாலும் செட் பண்ணிக்கலாம். எப்படினாலும் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, இப்போதைக்கு நான் அதை வெளியே வச்சுறேன். நம்ம இப்போ டாப் லேயர் ரவுட்டிங் பார்ப்போம். டாப் லேயர் ரவுட்டிங்கில் 2 ஐசிலேருந்து ஆரம்பிப்போம். எப்போது காம்ப்ளெக்ஸான பார்ட்டில் வந்து நம்ம ஆரம்பிப்போம். லேஅவுட் வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா வச்சு லேஅவுட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். நம்ம அதையும் பிரித்து மாடுலராக பண்ணுவோம். அதை பார்ட்டாக பண்ணுவோம். இப்போ இந்த பார்ட் நான் ஆரம்பிக்க போகிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அப்போ இங்கே செலக்ட் ஆயிடுச்சா? இது மட்டும் நான் தனியாக எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கிராஸ் ப்ரோப் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை பார்ப்போம். கிராஸ் ப்ரோப். சரி, நம்ம இதுலேருந்து ஆரம்பிப்போம். நமக்கு இந்த டெசிக்னேட்டர்ஸ் இப்போலாம் தேவையில்லை. டெசிக்னேட்டர்ஸ்னால் அது மேலே இருக்கல C1, U1, R2 அதெல்லாம் இப்போ நான் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். லேஅவுட் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரவுட்டிங் ஈஸியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த கெப்பாசிட்டர் இருக்குல்ல, இந்த கெப்பாசிட்டர் இங்கே வச்சேன்னா 2 லைன் தான். இங்கேருந்து நீங்கள் போட்டால் இது கனெக்ட் ஆயிரும். ஆனால் கெப்பாசிட்டர் நான் இங்கே வச்சேன்னா சுற்றி எடுத்துகிட்டு வரணும். ரவுட்டிங் கொஞ்சம் கசகசன்னு இருக்கும். கிரவுண்ட் வந்து இப்போதைக்கு நான் ஆஃப் பண்ணி வச்சுறேன். ஏன்னா கிரவுண்ட் நம்ம எப்போனாலும் காப்பர் ஃபில் எடுப்போம். காப்பர் ஃபில் பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். கிரவுண்டு மட்டும் இப்போ நீங்கள் விட்டுடலாம். சரி, கிரவுண்டை நம்ம கடைசியில் பண்ண போகிறோம்ல. இப்போ இந்த லைன்ஸ் இருந்தால் கன்ஃபியூசிங்காக தானே இருக்கும். இந்த ப்ளூ கலர் லைன்ஸ் வந்து ரேட் லைன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நான் கிரவுண்டு மட்டும் ஆஃப் பண்ணுறேன். இந்த ரெசிஸ்டர் இங்கே வச்சிடலாம். இப்போ இங்கே கிராஸ் ஆகிருக்கல, ஸோ ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிடுவேன். கம்போனன்ட்ஸ் வந்து நம்ம ரொம்ப பக்கத்தில் வைக்கக்கூடாது. இப்படி கூட வச்சுக்கலாம், ஆனால் இது தாண்டி போகக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த சில்க் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, இந்த லைன்ஸ்லாம் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக தான். நான் இப்படி இதை பக்கத்தில் வைக்கிறேன். அடுத்து வேறு என்ன பார்ட்ஸ் இருக்குது? இது நம்ம இங்கே சென்டரில் வச்சுருவோம். இங்கே அதே மாதிரி தான் இந்த பார்ட்டியும் வைக்க போகிறோம். டெசிக்னேட்டர்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் பண்ணுறேன். டெசிக்னேட்டர்ஸ் வந்து முக்கியம் தான், ஆனால் இப்போ நம்ம பண்ணுறது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். அதனால் நான் ஆஃப் பண்ணி வச்சு தான் பண்ணுறேன். பிசிபி டிசைன் வந்து ஒரு பசில் மாதிரி தான். நீங்கள் காம்பனன்ட்ஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணாலும் வேலை செய்யும். ஆனால் நிறைய பேர் நிறைய விதமாக ரவுட்டிங் பண்ணுவாங்க. ரவுட்டிங், லேஅவுட் எல்லாமே சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த ரெசிஸ்டரை நான் இங்கே வைக்கலாம். இப்படி வச்சாலும் கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் இப்போ மேலே ஒரு கம்பனண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே வைக்க முடியலன்னா நம்ம இங்கே கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால் இது சரியான வழி, தப்பான வழி அப்படிலாம் கிடையாது. சிம்பிளான டிசைன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வச்சாலும் வேலை செய்யும்.
இது பார்க்க நல்லாயிருக்கு. இது இன்னும் கூட பக்கத்தில் வச்சிடலாம். அடுத்து நம்ம இதில் வயரிங் கொடுப்போம். அதான் பிசிபி ரவுட்டிங். ஸ்கிமேட்டிக் மாதிரி தான் இதுவும். டபிள்யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயர் வரும். 45 டிகிரிஸ்ன்றது டிஃபால்ட். இது 45 டிகிரிஸ். மற்ற ஷேப்புக்கு வந்து மாற்றணும்னா நீங்கள் எல் ப்ரெஸ் பண்ணணும். பாருங்கள், எல் ப்ரெஸ் பண்ணோன்னே இப்போ 90 டிகிரிஸ் மாறிடுச்சு. மறுபடியும் ப்ரெஸ் பண்ணால் 45 டிகிரி ஆர்க்கு, 90 டிகிரி ஆர்க், ஃப்ரீ ஆர்க்ஸ். இது வந்து ஃப்ரீ லைன்ஸ், எந்த ஆங்கிளும் இருக்காது. மறுபடியும் 45 டிகிரிஸ். எல்லாரும் பொதுவாக பிசிபி டிசைனர்ஸ் எல்லாம் 45 டிகிரிஸ் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு வந்து எப்படினாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 90 டிகிரி போடலாம். ஆக்சுவலாக 90 டிகிரி போடக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் ஹை ஸ்பீட் டிசைன்ஸில் அது முக்கியம். ஆனால் இதுக்கு வந்து நம்ம எப்படினாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீட் டிசைன்ஸ்க்கு யாராச்சும் 45 டிகிரி அப்படி தான் போடுன்னு சொன்னாங்க. நீங்கள் 2 தடவை யோசிச்சுக்கோங்க. சரி, இந்த டிசைன் வந்து நான் எதில் போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்க். ஏன்னா அது ஒரு ஏஸ்தெடிக் டிசைன், ஹார்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் நேச்சுரல் கர்வ்ஸ் எல்லாம் இருக்கணும். இதான் லேஅவுட் முக்கியம்னு சொன்னேன். லேஅவுட் கரெக்டாக பண்ணாலே இப்போ நமக்கு இந்த ஒயர்ஸ்லாம் ஈஸியாக ரவுட் பண்ணியாச்சு. எதுவும் சுற்றி சுற்றி போகிற மாதிரி இல்லை. இப்போ பவர் லைன்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் திக்காக தான் கொடுப்போம். இது வந்து டிஃபால்ட் என்ன இருக்குது? டிஃபால்ட் வந்து 0.14 இருக்குது லைன் வித். நம்ம விசிசி அதுக்கெலாம் 0.2 மாற்றிக்கலாம். இது ரொம்ப லோ பவர் டிசைன் தான். அதனால் நம்ம லைன் வித் அவ்வளோ முக்கியம் இல்லை. இதே ஹை பவர் டிசைன்ஸ் அதுக்கெலாம் நீங்கள் லைன் வித் கால்குலேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இது வந்து சிம்பிள் டிசைன். ஸோ நீங்கள் அதை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை. நீங்கள் ஃபஸ்ட் ஒரு பிசிபி டிசைன் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஆர்க் லைன்ஸ்லாம் கொஞ்சம் எடிட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதாவது இசிஇடியில் அந்தளவுக்கு நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஆர்க் போட்டு காட்டுறேன். இது பாருங்க, எடிட் பண்ண முடியலையா? நல்லா தனித்தனியாக வருது. ஆனால் இப்போ அதே இது நான் 45 டிகிரியில் போடுறேன். ஃபார்ட்டி 45 டிகிரிஸ் லைன் எடிட் பண்ணுறது ஈஸி. இசிஇடியில் ஆர்க் எடிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை. அதனால் நீங்கள் எப்போ ஏதாச்சும் மாற்றணும்னா எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஆர்க்கில் போடணுமா 45 டிகிரியில் போடணுமா அதெல்லாம் உங்கள் விருப்பம் தான். 90 டிகிரி கூட போட்டுக்கலாம், பிரச்சனையே இல்லை. விசிசி எல்லாமே நான் 0.2ல ரவுட் பண்ணுறேன். ஷிஃப்ட் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லைன் வித் மெனு ஓப்பன் ஆகும். இப்போ நான் அதான் மூவ் பண்ணால் இது மட்டும் தனியாக வருதுல்ல. அதனால் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி மறுபடியும் ஒரு குரூப் போட்டுருவோம். அவுட்லைனுக்கு ஒரு குரூப் போட்டோம்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஐசின்னு போட்டலாம், 555 ஐசி. இந்த நேம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட், எல்இடிஸ். எல்இடிஸ்க்கும் டெசிக்னேட்டர்ஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டாப் ரோ வந்து அவுட்டர் லைனில் வைப்போம். இந்த செகண்ட் ரோ வந்து ஹார்ட்டுக்கு உள்ளே இருக்க இன்னர் லைனில் வைக்க போகிறோம். அதுமாதிரி இதை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். இந்த இது செலக்ட் ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம அவுட் லைனில் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுவோம். ஒரு சைடு மட்டும் ஃபஸ்ட்டு வைப்போம். ஓகே, இப்போ நம்ம கீழே இன்னும் 2 எல்இடி வைக்கலாம் போல். அதனால் இதை எப்படி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இப்போ நாங்கள் வச்ச எல்இடி இங்கே வரல. அப்போ என்ன பண்ணுறோம்னா ஆல்டை மறுபடியும் இம்போர்ட் பண்ணுவோம் சேஞ்சஸ் எல்லாம். ஸ்கிமேட்டிக் சேஞ்சஸ்லாம் பிசிபியில் இம்போர்ட் ஆக போகுது. 4 எல்இடி புதுசாக வந்திருக்கிறத காட்டுது. அப்ளை சேஞ்சஸ். இந்த 2 எல்இடி லெஃப்ட் சைட், இந்த 2 எல்இடி ரைட். இப்போ இந்த எல்லா எல்இடிஸும் நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். இந்த அவுட்லைனில் இருக்கும் போதே அப்படியே ரொட்டேட் பண்ண போகிறோம் பேரலாக. அது நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குல்ல, இங்கே போய் பை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு போடுவோம். மறுபடியும் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணுங்கள், இங்கே ரொட்டேட் பை ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இந்த சென்டர் பாயிண்ட் வச்சுக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து ரொட்டேட் ஆகுதா? இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பண்ண போகிறோம். இதுக்கு
ரொட்டேட் லெஃப்ட்டுக்கு ஷார்ட்கட் இருக்குல்ல ஸ்பேஸ், இதுக்கு பாருங்கள் எதுவும் இல்லை. அதை நம்ம செட் பண்ணிடுவோமா? ஏன்னா நம்ம இது மாதிரி எல்லா லேடிஸ்க்கும் பண்ண வேண்டியிருக்கும், அதனால் அப்படி செட் பண்ணிடுவோம், ஈஸியாக இருக்கும். ரொட்டேட் பை ரெஃபரன்ஸ் பாயிண்ட், இதுக்கு எந்த ஷார்ட்கட்டும் இல்லை. நம்ம ஷிஃப்ட் ஆர் ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். வேறு ஏதோ ஷார்ட்கட் யூஸ் ஆகிருக்கு போல். ஆல்ட் ஆர். ஓகே, ஆல்ட் ஆர் வச்சுக்கலாம். இப்போ பார்ப்போம். ஆல்ட் ஆர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணுறோம், பாருங்கள் வந்துருச்சு. இப்போ எல்லாத்துக்கும் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த ஹோல்க்கு சொன்னேன்ல ரொம்ப பக்கத்தில் வைக்கக்கூடாதுன்னு, அதே மாதிரி தான் இதுக்கும். இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுக்கலாம், இதையும் தாண்டி வைக்கக்கூடாது. இந்த ரெட்டு வந்து எப்போவும் டச் ஆகக்கூடாது, அதுவே ஒரு எரர் கட்டுது பார்த்தீங்களா? ஸோ நம்ம உள்ள தள்ளி வச்சுருவோம். இந்த கடைசி எல்இடி மட்டும் நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுறேன். இப்போ ரைட் சைடில் இருக்க அவுட்டர் ரிங் முடிச்சிட்டோம், அடுத்து இன்னர் ரிங் வைக்கலாம். அதுவும் இதே மாதிரி தான். ரஃபாக பொசிஷன் வச்சுட்டு அடுத்து ரொட்டேஷன் வைப்போம். ஓகே, இது பார்க்க நல்லாயிருக்கு. அடுத்து ரொட்டேட் பண்ணுறேன். நம்ம பொசிஷன் ரொட்டேஷன்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் சிஸ்டம் பார்ப்போம். இது வந்து நீங்கள் காலேஜில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சென்டர் பாயிண்ட் வந்து ஆரிஜின். ரைட் சைட் குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் எப்போதும் பாசிட்டிவாக இருக்கும், லெஃப்ட்டில் வந்து எக்ஸ் நெகட்டிவாக இருக்கும். அதேமாதிரி டாப் குவாட்ரண்ட்டில் ஒய் பாசிட்டிவாக இருக்கும், கீழே நெகட்டிவாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம பொசிஷன்ஸ் இருக்கும். டாப்பில் பார்த்தீங்கன்னா 2,2 2 mm 2 mm, அதேமாதிரி கீழே வந்து 2 mm -2 mm. ஸோ பொசிஷன் இப்படி தான் நம்ம செட் பண்ணுவோம் நம்ம காம்போனன்ட்ஸ்க்கு. அதே மாதிரி நம்ம ரொட்டேஷனும் பார்ப்போம். ரொட்டேஷன் வந்து ரைட் சைட் திருப்பினீங்கன்னா அது வந்து பாசிட்டிவ். இப்போ உதாரணத்துக்கு பாசிட்டிவ் 90 வச்சுக்கலாம். லெஃப்ட் சைட் திருப்பினா அது வந்து நெகட்டிவில் இருக்கும். டெசிக்னேட்டர்ஸ்லாம் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இது பார்க்க நல்லாயிருக்கு. ரைட் சைடு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து லெஃப்ட் சைடு பண்ணோம்ல, லெஃப்ட் சைடுக்கு வந்து நம்ம இதே மாதிரி எக்ஸு ஒய்யு அப்புறம் ஆங்கிள் மூணுமே செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதை வச்சேன்னா இங்கே ஆங்கிள் நம்ம மாற்றணும். இப்போ நான் ஒருத்துக்கு வச்சு காட்டுறேன். இது 4 mm, ஸோ அது வந்து -4ல் இருக்கணும். ஒய் ஒன்று தான். அடுத்து ஆங்கிள் செட் பண்ணுவோம். ஆங்கிள் செட் பண்ணுறது வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு பழகிடும். இப்போ அந்த மைனஸ்னு போட்டேன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நமக்கு மிரர் பண்ணோம்ல, ஸோ 180ஆல் அது மறுபடியும் மைனஸ் பண்ணோம். இப்போ அப்படியே மிரர் ஆயிடுச்சா? இதே மாதிரி நம்ம எல்லா எல்இடிஸ்க்கும் பண்ணோம். அதுக்கு வேறு ஏதாச்சும் ஈஸியான வழி இருக்கான்னு பார்ப்போம். பாலிலைன் க்ரியேட் பண்ணுறேன் ஒன்று. இது டாக்குமெண்ட் லேயரில் நம்ம க்ரியேட் பண்ணிடுவோம். டாக்குமெண்ட் லேயர்னால் அது நம்ம ரெஃபரன்ஸ்க்காக தான். ஸோ அந்த சென்டர் பாயிண்டில் அப்படியே போட்டு போகிறேன். இதுலேயும் அதே மாதிரி தான், எல் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு மாறும். ஆர்க்கு 45 டிகிரிஸ் எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீ ஆங்கிள் தான் தேவை. இப்போ நான் கம்போனன்ட்ஸோட எக்ஸாக்டான சென்டர் பாயிண்ட் தான் சூஸ் பண்ண போகிறேன். இது பாருங்கள் 3 இருக்குது, ஆனால் இதுதான் சென்டர் பாயிண்ட். சென்டர் பாயிண்ட் தான் நமக்கு தேவை. சென்டர் பாயிண்ட், இங்கே சென்டர் பாயிண்ட். அதுவாக ஸ்னாப் ஆகும், உங்களுக்கு பார்த்து தெரியும். இது சென்டர் பாயிண்ட் இல்லை, இதுவும் சென்டர் பாயிண்ட் இல்லை, இதுதான் சென்டர் பாயிண்ட். உள்ள இருக்க எல்இடிஸ்க்கு நான் பண்ண போகிறேன். அவ்வளோதான், எஸ்கேப். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, அதை காப்பி பண்ணி மிரர் பண்ண போகிறோம்.
செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நம்ம கிளிக் பண்ணணும். இந்த சென்டர் தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். மறுபடியும் பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி ஆயிடுச்சா ஃபுல்லாக? எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஃப்ளிப் ஆகும். ஒய் ப்ரெஸ் பண்ணால் ஒய் ஆக்சிஸில் ஃப்ளிப் ஆகும். நம்ம எக்ஸ் தான் ஃப்ளிப் பண்ணணும். நான் வச்சுறேன். இப்போ நம்ம மறுபடியும் டாப் லேயர் போயிடுவோம். இந்த கம்போனன்ட்ஸையும் நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு மூவ் பண்ண முடியும். அதுக்கு Shift D ப்ரெஸ் பண்ணுறோம். இதுவும் சென்டர் பாயிண்ட்லேயே மூவ் பண்ணுவோம். சென்டர் பாயிண்ட் கரெக்டாக அந்த இடத்துல வச்சுருவோம். இந்த எட்ஜஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்னாப் ஆகும். ஒரு LED எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை டெலீட் பண்ணிடுவோம். இங்கே டெலீட் பண்ணால் பத்தாது, நம்ம ஸ்கிமேட்டிக்கில் போய் டெலீட் பண்ணணும். டெலீட் Alt+I அப்ளை சேஞ்சஸ் போயிடுச்சா? அதுமாதிரி இன்னொரு இதுக்கும் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எல்லா LEDஸ்க்கும் ரொட்டேஷன் செட் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் இந்த பக்கம் இருக்க ரொட்டேஷன் எடுப்போம். இங்கே நம்ம பிளேஸ் பண்ணுறப்போ 180 மைனஸ்னால் அந்த ரொட்டேஷன் போடுவோம். 180 மைனஸ். வேறு ஆயிடுச்சுல. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். சூப்பர், பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. இப்போ அடுத்து வெளியில் இருக்க காம்பனன்ட்ஸ் எடுத்து உள்ள வச்சிடலாம். அதே மாதிரி டெசிக்னேட்டர் ஆஃப் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு போவோம். ரெஃபரன்ஸ் டிசைனில் 3 ரெசிஸ்டர் வச்சுருந்தாங்க, நம்ம ஒன்று கூட மாற்றிடலாம்னு நினைக்கிறேன். இந்த 66 3 சீரீஸ் இருந்தால் 66 வரும். நம்ம 66 இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, 75 இருக்குது, இது யூஸ் பண்ணிக்கலாம். 0603 51 பார்ப்போம். இல்லை வேணாம். ஓகே, 75 ohms 0603 இருக்குது, அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மி பண்ணுறதுக்கு தான் நம்ம பேசிக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த 3 ரெசிஸ்டர் தூக்கிடலாம். delete.
அப்புறம் ஆல்ட் ஐ. மூணு ரெஜிஸ்டர் நம்ம தூக்குறோம், அப்புறம் ஒரு ரெஜிஸ்டர் ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், கம்போனன்ட் லேஅவுட் முடிச்சிட்டோம். அடுத்த பார்ட்டில் பிசிபி ரவுட்டிங் பார்ப்போம்.